எல்லாருக்குமே இந்த 96 படத்தின் மேலே ஒரு கண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படம் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு. தனியாக யாரில் இருக்காங்களோ, அவங்களுடைய ஓல்டு லவர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய மெமரிஸையும் தோண்டி பார்க்குற மாதிரியான ஒரு திரைப்படமாக அந்த 96 அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபராக இருந்த பிரேம்குமார் அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து இயக்குனராக அறிமுகமான ஒரு திரைப்படம் இந்த 96 தான். இந்த படத்துக்கு அப்புறமா 96 2 பண்ண போகிறோம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே கார்த்தியன் அரவிந்த் சாமி சேர்ந்து நடித்த மெய்யழகன் அப்படின்ற படமும் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இதுக்கப்புறமும் 96 2 வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வர மாதிரி தெரியல. அதுக்கு பதிலாக விக்ரம் அவருடைய அடுத்த திரைப்படத்தை இவர் இயக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதற்குண்டான வேலைகளும் போய்கிட்டு இருக்கு. இப்படி ஓடிட்டு இருக்க தெலுங்குல ஒரு படம் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தெலுங்குல இப்போ ஒரு படம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாராம். எஸ், ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த தெலுங்குல நம்ம எப்படியாவது இன்ட்யூஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி இயக்குனரா அதுக்கேற்ற மாதிரி நானி கிட்ட போய் ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. அந்த கதை நானிக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ நானியோடைய தி பாரடைஸ் படமும் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு படம் சைன் பண்ணியிருக்காரு. அதை முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பிரேம்குமார் பக்கம் வந்துறதா சொல்லியிருக்காங்க. ஈவன் அந்த டைமில் விக்ரமை வச்சு எடுக்கக்கூடிய படத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஆளாளுக்கு ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கூட்டணியில் ஒரு படத்தை ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஜெயிலர் 2 படத்தில் யாரெல்லாம் ஆட் பண்ணால் படம் இன்னும் ஸ்பைசியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மோகன்லால் ஆட் பண்ணதா சொன்னாங்க. ஈவன் சந்தானமே ஒரு கெட்டப் பண்ண போகிறதா சொன்னாங்க. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ எல்லாரும் வச்சு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க. இது ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் போதே அடுத்தடுத்தது இன்னும் காஸ்ட்டை ஏற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா படம் ரிலீஸ்க்கு இன்னும் 5-6 மாதம் இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக படத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை ஏற்றி போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த படத்தில் ஒரு பாடல் மட்டும் ஆடுறதுக்கு நோரா கிட்ட கேட்டுக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் நோராவும் ஓகே சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு பாடல் ஆட போகிறாங்களா. நூ காவாலியா அப்படின்னு சொல்லி அந்த காவாலியா சாங்கு ஜெயிலர் படத்துடைய பெரிய மார்க்கெட்டிங்காகவே அமைஞ்சது. அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாகுபலியில் இவங்க ஒரு பாட்டு ஆடிருப்பாங்க. அந்த பாட்டு இப்போவும் மிரட்டி விட்ட மாதிரியான ஒரு பாட்டு தான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பெரிய இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் ஆட போகிறாங்க. ஈவன் இந்த படம் பாலிவுட்லேயே பெருசாக பேசும்பா அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படமும் அமைய போகுதுன்னு எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. பாலிவுட்டில் 10 நாளைக்கு முன்னாடி ரன்வீர் சிங்கோடைய நடிப்பில் துரந்தர் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சுல. இதை 10 நாள் ஏன் சொல்கிறோன்னா அந்த 10 நாளுமே இந்த படம் ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி படம் பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. பார்க்கக்கூடிய பாலிவுட் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பாலிவுட் செலிபிரிட்டியுமே இந்த படத்தை பற்றி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அக்ஷய்தருடைய இயக்கத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்துடைய பெரிய எதிர்பார்ப்பு எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னா படத்துடைய கதையில் தான். அதுக்கேற்ற மாதிரியே ரசிகர்களை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்றதான் உண்மையை சொல்லி ஆகணும். பாலிவுட் ரசிகர்கள் நிறைய பேர் இந்த படத்துடைய 2ஆம் பாகம் வேணும், சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அதுக்கான லீடு கொடுத்து தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. ஈவன் ஷதா கபூர் கூட இந்த படத்தை பார்த்துட்டு என்னால் வெயிட்டே பண்ண முடியாது, இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் நீங்கள் உடனே அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. இதனால் இந்த படத்துடைய டீமே பயங்கர குஷியில் இருக்காங்க. அண்ட் ரன்வீர் சிங்கோடைய ரீசன்ட் படங்களில் இந்த படம் ஒரு நல்ல வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ராம் சரணுடைய நடிப்பில் பேடி அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆக காத்திருக்கு இல்லையா. இந்த படத்துலேருந்து ஜிகிரி ஜிகிரி அப்படின்ற ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பாட்டு என்னடானா தெலுங்குல பட்டைய கிளப்பிட்டு போயிருச்சு. ஈவன் 100 மில்லியனை கிராஸ் பண்ணி இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. முதல்ல ஏஆர் ரஹ்மானோட இசையில் தெலுங்குல ஒரு பாடல் இந்த அளவுக்கு வைரலாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதில் ஸ்டெப்பு அப்பியரன்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் மெட்டு போட்டால் தானேப்பா அது ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவருடைய கைவண்ணத்தில் இந்த பாடல் 100 மில்லியனை கிராஸ் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் செம வரவேற்பு பெற்றிருக்கு. ஈவன் இந்த பேடி திரைப்படத்துக்கு வேறு எந்த ப்ரமோஷனுமே வேண்டாம், இதுவே போதும்பா அப்படின்ற ரேஞ்சில் தான் இந்த படத்துடைய டீம் பயங்கர குஷியில் இருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.